வணக்கம், அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி விஜய் டிவியினுடைய ஒரு புதிய முயற்சி. இங்கே நான் இருக்கிறேன், என் கூட ஒரு பெரிய இளைஞர் பட்டாளமே இருக்குது, எக்கச்சக்கமான பேர் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம், அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். இளைஞர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த அரங்கிற்கு இன்றைக்கி தமிழ் சினிமாவினுடைய ஒரு மிக முக்கியமான ஹீரோ, ஒரு நல்ல ஹீரோ, அவரை நான் வரவேற்கணும்னு ஆசைப்பட்றேன். அவருடைய பேர் தனுஷ். டீனேஜினுடைய அலைபாயும் மனதை விவரிக்கும் துள்ளுவதோ இளமையில் இவர் அறிமுகமாகி படம் வெற்றியடைந்த போதும் சிறு கவனத்தை மட்டுமே ஈர்த்தார் தனுஷ் ஆரம்ப கட்டத்தில். ஆனால் காதல் கொண்டேனில் மூர்க்கத்தையும் காதலையும் இவர் வெளிப்படுத்தின விதத்தால் தீயென பற்றி கொண்டது இவருடைய புகழ். அதனைத் தொடர்ந்து இவர் நடித்த பல படங்களில் இன்றைய சாதாரண இளைஞனை அடையாளப்படுத்தும் கேரக்டராக அவர் மாறிப்போனார். புதுப்பேட்டை ஒரு லைஃப் டைம் கேரக்டர் எந்த நடிகருக்கும். சிறிய வயதிலேயே தனுஷ் அதை லாவகமாக தாங்கினார். பொல்லாதவன் படத்தில் அவர் காட்டிய துடிப்பான பாத்திர வெளிப்பாடு மாஸ் அப்பீல் கொடுத்தது. சென்னை பையனாக வலம் வந்த தனுஷ் அடுத்து மதுரையின் கிராமத்து பையனாக அல்லாமல் மதுரையின் நகரத்து பையனாக ஒரு புதிய பாத்திர படைப்பில் மிகவும் பொருந்தி போய் இந்தியாவின் சிறந்த நடிகராக தேசிய விருதை இளம் வயதிலேயே அவர் பெற்றார். அதன் பின்னர் தனுஷ் என்னும் நடிகர் ஒரு பிரவாகம் போல எதற்குள்ளும் அடங்க மறுக்கும் கட்டுக்குள் அடங்காத கலைஞனாக மாறிப்போனார். யாரடி நீ மோகினி, மயக்கம் என்ன, வேலையில்லா பட்டதாரி என நம் சமூகத்தின் பிரதிநிதியாக ஒரு பக்கத்தில் நடிப்பவர் சட்டென ராஞ்சனா, ஷமிதாப் என்று மெயின் ஸ்ட்ரீம் ஹிந்தி படங்களில் சவாலான கதாபாத்திரங்களை ஏற்றும் நடிக்கிறார். அதிலும் எப்படி ஒரு சென்னை பையனாக மதுரை பையனாக அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி நடிப்பாரோ அதே போல வட இந்திய பையனாக மாறிவிடுகிற சக்தி தனுஷுக்கு இருக்கிறது. தனுஷினுடைய முகம் உலக ஆண் மாடல்களுடைய முகம் என்றார் பாலுமகேந்திரா முன்பு ஒரு முறை. இன்று ஆங்கில படம் ஒன்றில் பயணிக்க இருக்கிறார் தனுஷ். நடிப்பு, தயாரிப்பு, பாடல் எழுதுவது, பாடல் பாடுவது என்று ஒரு முழுமையான கலைஞனாக பரிணமித்து வரும் தனுஷை அனைவரின் சார்பாகவும் இந்த அரங்கிற்குள் அன்போடு அழைக்கிறேன். தேங்க்ஸ் தனுஷ். முதல்ல தீபாவளி வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்கள். பெரும்பாலும் நான் இன்றைக்கி வரையில் கூட சொல்லிகிட்டே இருந்தேன், நானும் வேட்டி கட்டிட்டு வரேன், தனுஷ் வேட்டி தான் கட்டிட்டு வருவாப்பில் அப்படின்னு. ஏன் அடிக்கடி வேஷ்டி? ஒரு தமிழனை பார்த்து ஏன் வேஷ்டி கட்டலைன்னு கேட்கலாம். ஏன் வேஷ்டி கட்டுறீங்கன்னு கேட்கலாமான்னு எனக்கு தெரியல. நிலைமை அப்படி தானே இருக்கு, அதனால் கேட்குறதா. பிடிச்சிருக்கு. ஆமாம், எனக்கு நல்லா சூட் அது அப்படின்னு என் மனைவி சொன்னாங்க. அதனால் சரி, ஓகே, பிடிச்சிருக்கு, அதனால் போட்டுக்கிறேன். எங்கே பிறந்தீங்க தனுஷ்? சென்னையில் எக்மோர் ஆஸ்பத்திரியில் போகிறேன். எப்போயாவது அதெல்லாம் கிராஸ் பண்ணி போகிறப்ப என்ன நினைப்பீங்க? என் அம்மா அப்பா பட்ட கஷ்டம்லாம் மனசுக்கு வரும். ஆமாம், ரொம்ப ரொம்ப அவங்களுடைய பயணம் ரொம்ப ஒரு கொடுமையான கடுமையான பயணம். நிச்சயமாக அவங்க பட்ட கஷ்டங்கள் தான் எனக்கு மனசுக்கு வரும். சின்ன வயது, நான் ரொம்ப பின்னால் உங்களை கூட்டுவேன், ரொம்ப குட்டியாக இருக்கிறப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற விஷயம் ரொம்ப, அதாவது எனக்கு கடைசியாக இதான் ஞாபகம் இருக்கு. நான் ரொம்ப குட்டியாக இருந்தப்போ இந்த ஞாபகம். என்னோடய அம்மாவோட செருப்பு போட்டு நான் நடந்துட்டு இருந்தேன். அம்மாவோட செருப்பு போட்டு? ஆமாம், அது எனக்கு ரொம்ப ட்ரீமியாக ஞாபகம் இருக்குது. என்னுடைய முதல் மெமரிங்கிறது எனக்கு அதுதான் இருக்குது. சின்ன வயசில் வீட்டுக்கு தெரியாமல் செஞ்ச சேட்டை? வீட்டுக்கு தெரியாமல் செஞ்ச சேட்டைன்னா ஒன்றா ரெண்டா? அதான் நிறையா இருக்குது. அதனால்